ஹாய் காய்ஸ் சொல்கிறீங்க மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேபி நெல்லோ ரெவல்யூஷன் அதாச்சும் புரட்சி இந்த ஆக்ட் 4ல் பார்த்தீங்கன்னா வந்து புரட்சின்னு ஒரு இந்த இந்த கண்டினியூஷன் அதாச்சும் வந்து நம்ம கடைசி என்ன பார்த்துருப்போம் லாயல்ட்டின்னு ஒன்று பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் அதாச்சும் தான் இந்த கேமோட அடுத்து சாப்டர் கிடையாது. சாப்டர் அவங்க அப்டேட் விட்டால் தான் வரும். இதான் லாஸ்ட்டு. ஸோ இப்போ வீடியோ பார்க்கல மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சரி நீங்கள் ஈஸியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் கடைசி இருக்குது. க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் கொடுத்தா இதான் கடைசி, இது மாதிரிலாம் கிடையாது. ஸோ எண்டிங்காக நல்லா கண்டினியூஷனாக இருக்கா, அப்டேட் விட்டது வருமானு வர தெரில, பார்ப்போம். ஸோ நம்ம எஞ்சி போகும் எவன்டா அது அப்போ ஆரம் எடுத்தோடனே பேயாடா. ஸோ நம்ம வந்து எந்திக்கிறோம். ஸோ எந்திச்சிட்டோம். இது வெல்கம் டு க்ரௌண்ட் சைல்ட் கேர். இன்னும் இருட்டாக இருக்குது. ஏதோ அன்னோன் நம்பர் லாக்டவுன் எஃபெக்ட். அதாச்சும் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் நம்ம இங்கேயே இருப்போம். அதாச்சும் வந்து நம்மளால் வீட்டுக்கே போக முடியாது. நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து இங்கேயே இருப்போம். அது பேர் லாக்டவுன் எஃபெக்ட் தான். சொன்னாலும் நம்ம கொஞ்சம் என்னடா ஏறிக்கிட்டே போகுது ஒட்டிக்கு. இது ஆன்சர் ஃபோனா. இப்போ ஃபோன் கால் வந்துருக்கான். லிசன். இப்போ வந்து நான் ஒரு பேபி சீட்டர் வந்து இது ஏதாவது வெளியே போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஒன்றும் புரியல. அதாவது பேபி சீட்டர் வெளியே போயிட்டாங்கன்னா அதாவது சாப்பிட்டது. வாட் ஆர் ஐ டூயிங் அவுட் ஆஃப் பெட்டா? இவங்க என்ன வளர்றாங்கன்னே தெரில. ஐ நீட் அதாச்சும் வந்து இது பேபி சீட்டர் வந்து ஓடி போயிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ பேபி சீட்டர் தேவைப்படுதுங்கிறாங்க. ஸோ அதான் ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஐயோ இதுவரை மாற்றி போட்டுருக்கோமே. இப்போ கரெக்டாக போட்டுருவோம். ஸோ அடுத்து பேபி சீட்டர் ரெக்வஸ்ட்னால் யார் அனுப்பிச்சி விட? கேஷ்லெட் இப்போ தான் கேஷ்லெட். அதாச்சும் வந்து நம்ம கடைசியாக அமுச்சு விட்டு அதாச்சும் நம்ம வந்து ஒளிவர்னு ஒருத்தர் அமுச்சு விட்டல, அது அவன் கிடையாது. நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டுன்னு அமுச்சு விட்டு அவன் கிடையாது. இப்போ ஒரு பேபி சீட்டர் அமுச்சு விட்டுறோம்ல, அவன் தான் வந்து நம்ம ஆக்ட் 1 2 3 விளாண்டுருப்போம். இப்போ அமுச்சு விட்டு தான் வந்து ஆக்ட் 1 2 3 நம்ம வந்து ஒருத்தன் ஸ்டூப்பிட் வெரி வெரி ஸ்டூப்பிட் அப்படின்னு ஒருத்தர் அமுச்சு விட்ருப்போம். அவன் கிடையாது உண்மையை சொன்னால். ஸோ உண்மையாகவே யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அமுச்சு விட்ருக்கோம் நம்ம இந்த இவனை. அதாச்சும் அந்த ஆக்ட் 1 ப்ரொட்டாகனிஸ்ட்டை நம்ம அமுச்சு விட்ருந்தது 225 ரிமைன்ஸ் பிரிண்ட் ஃபர்காட் தம் அப்படின்னா இன்லெஸ் கேரா ஃபைண்ட் த பேபிஸ். ஸோ ஆல் ஹேஸ் டு ஃபால் இன் டு பிளேஸ். கீரோ வந்துருச்சு, நல்லா கீரோ வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சூன் த கிங். எங்கடா இங்கே ஒருத்தன் படுத்து கிடக்கும். நீனடா குண்டுன்னு இருக்க. ஐயோ ஷி அப்பா. இது சேஞ்ச் த பேபிஸ். அதாச்சும் வந்து ஜட்டி மாற்றி விடணுமா. ஸோ அப்பா ஆனால் வலிக்கு பிக்கணும் தூங்குறானுங்க. ஆனால் பெட்டில் தானே போடணும். ஆனால் அவன் வந்து இல்லை. ஸோ இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொருத்தமை தேடி பார்ப்போம். நம்ம இன்னும் 2 பேர் எங்கே இருக்காங்க போய் தேடி பார்ப்போம். நாட்டி கார்னரில் ஒருத்தர் அவளை போய் தேடி பார்ப்போம். ஸோ நாட்டி கார்னர் இருக்காங்க. அந்த ஓப்பன் அது அப்போ கண்டிப்பாக அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவனையும் தூக்கிப்போம். ஸோ என்னோட எப்படி ஒரு மாதிரி டராக இருந்தது இருட்டில் பார்க்க. ஸோ நாட்டி கார்னரில் ஒருத்தர் இருப்பான். எடுத்து இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில. இன்னொருத்தன் அந்த ஷெட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இவனை இங்கே போட்டுருவோம். அடுத்து இன்னொருத்தன் வந்து அந்த சைடு அந்த ஷெட்டில் தான் இருப்பேன். நான் மேலே ஃபுல்லாக தேடியாச்சு, கீழே நான் தேடி பார்த்துட்டேன். நீங்கள் தான் இருப்பான். அந்த இங்கே உட்காந்துருக்கான். ஐயோ உட்காந்துரே சரியில்லை. ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான், இன்னொருத்தன் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். அந்த எங்கே நாட்டிக்காரனால ஒழுங்காக உட்காந்துட்டு இருந்தான். இவன் தான் ஒரு மாதிரி மூஞ்ச டறந்தோ. இவன் சிரிச்சுட்டு இருந்தோ. இவன் தூங்குறான், இவன் சிரிக்கிறான், இவனும் தெரியல முறைக்கிறான். அதான் என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து இவனுக்கு மாட்டி விட்ருவோம். இவனா முழிக்கிறான், முடிச்சிட்டாங்க ஒருத்தன். இவனுக்கு மாற்றி விட்ருவோம். அடுத்து இவனுக்கு மாற்றி விட்ருவோம். இப்போ வந்து எவ்வளோ டைம் அதாச்சும் இப்போ 3 பேரையும் நம்ம வந்து ஐயோ அவனுக்கு சிரிக்கிறானா. இப்போ பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து இதான் யூஸ் லிவர் இது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பட்டன்லாம் எல்லோ க்ரீன் ரெட் கரெக்டு தானே? கரெக்ட். இதோ எவலேட் பண்ணுறாங்க. இப்போ போட்டு எரிப்பானுங்க, நெருக்கலாம் போடுவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெருப்பு போடுறாங்க. அவனும் சிரிப்பான் வாட்டிக்கு. மிச்சம் 2 பேர் எங்கடா? அடப்பாய் பசங்களால எட்டி பார்த்துட்டு இருக்கு. அடப்பாய் லாக் பண்ணிட்டீங்களா? நீங்களாம் நல்லா வருவீங்கடா. லாக் பண்ணானுங்க 2 பேர் சேர்ந்து. ஸோ தம்பி நீ எவ்வளோ இட்டிகிட்டு இருக்கியா? அடுத்து 2 பட்டன் அடுத்த ரூமில் இருக்குது. ரெட்டு ப்ளூ எல்லோ ரெட்டு ப்ளூ எல்லோ. அவ்வளோதான். ஸோ இவங்க தான் எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்கள். என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள். ஆனால் பெட்டி பாவங்களும் லேட்டாக ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்காங்க பாருங்கள். 2 பேர் இரட்டையர்கள் மாதிரி இருக்காங்க. ஸோ ட்வின்ஸ் மாதிரி வாங்கிப்பாங்க. நல்லா இருக்கானுங்க பார்க்க. ஆனால் லாக் பண்ணி வச்சுட்டானுங்க. அதாங்க மேட்ரு. என்ன தம்பி ஜட்டி தரேன், என்ன ஜட்டி எடுக்க முடியாதா? ஸோ அவன் எவ்வளோ ஆகிட்டு இருக்கான் உள்ள ஒருத்தன். தம்பி என்ன தம்பி பண்ணுறீங்க? பூதம் மூலம் வருது. டே தம்பி ஓ போடி
கரெக்டாக அந்த இருட்டாக அந்த கண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா லாட போட்டோம். இதோ பாருங்கள் அந்த பேய் தான் வந்திருக்கு. ஸோ குட் டெவலப். என்னடா அவனை காணோம், ஆனால் காணாம போயிட்டான் தம்பி. என்னடா இது மட்டும் வருது. சரி நம்மளும் உள்ளே போவோம். சரி சைத்கான்கா பச்சா எங்கடா இருக்க தம்பி, தம்பி எங்கடா இருக்க. ஏன்னா தம்பி எனக்கு சைத்தான்கா பச்சா வேணாம் எதுவும் வேணாம். இப்போ நம்மளை போட்டு பூட்டி வச்சிட்டானுங்க ஈஸ். அட பாய் பசங்களா, இவனுக்கு நம்மளை ஐயோ இந்த பேய் வந்துருச்சு ஈஸ். அந்த பேய் ஒருத்த வந்துட்டான். நம்மளை பிடிச்சானே என்ன பிடிச்சானே எவலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னடா பண்ணேன், அவளுக்கு குழந்தை கிடையாது, என்ன பிடிச்சி எவலேட் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இப்போ எங்கேயும் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. த ரெவலேஷன் த ருட்டீன் இன்னொரு அது என்ன பிடிச்சி எவலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது என்ன நடக்குது. நம்ம தான் நடந்து போகணுமா கிட்ட, நம்ம தான் நடந்து போனோம் இப்போ. ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம, கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டு தானே இருக்கோம் நம்ம. நான் எப்படி போகணும் நான், அட போங்கடா, நான் போகிறதே தெரிய மாட்டேங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம். ஸோ வந்துட்டோம். அப்பா இப்போ என்னடாச்சு, அது நான் புதுசாக இருக்குது. லிஃப்ட் இங்கேடா எப்படி இருக்குது தம்பி. குட் மார்னிங் 225. என்னடா இடம் சாயுது தம்பி. சாரி சரியில்லை இது என்னது அது மணினா இருக்குது. ஓ எம்ப்ளாய் கார்டு. ஸோ எம்ப்ளாய் கார்டு எடுத்துக்குள்ள போட்டுக்கோ. என்னது தட்ஸ் நாட் யுவர் கார்டு, இது உன் கார்டு கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன இடமே ஒரு மாதிரி இது வித்தியாசமாக இருக்குது. இங்கே போய் ஒரு பெரிய இடமா இருக்கும், உள்ளே தான் பண்ணது. இன்செட் யுவர் கார்டா, ஏன் கார்டா. ஏன்னா இத்தனை இது இருக்குது. ஏன்னா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இத்தனை இருக்குது. டைமர்லாம் தரானுங்க, டைமர்லாம் இருக்குது. தம்பி இதெல்லாம் ஓவராக தரல உங்களுக்கு, டைமர்லாம் வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் ஏன் கார்டு கிடையாது, அதெல்லாம் நான் வாட்டி கஷ்டம் கண்ட மணி கார்டு போட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக போட்டோம். என்னது எனக்கு யூ கான் டூ அதாச்சும் ஒன்றால் ஒன்றுமே கரெக்டாக பண்ண முடியாதுங்கிறாங்க. என்ன பூதமெல்லாம் வருது. இப்போ என்னாச்சு, யோ போடி இவன் ஃபஸ்ட்டு ஒருத்தன் தான், அடுத்து 2 பேரை காமிச்சானுங்க, அடுத்து 3 பேர் அப்படியே கொடூரமாக முடிஞ்ச இஸ் க்ரோத்தா. தப்பாக ஏதாச்சும் கார்டு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவாக என்னென்னு வார்த்தை கிட்ட போவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் போ வந்துட்டோம். அஸ் இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்துருக்கானுங்க. வெல்கம் டு சைல்டு. இது அந்த இடம் தான் நான் ஸ்டார்டிங்கில் சைன் க்ரௌண்ட் கேரோட கேராச்சு. ஓ இது வேறு ஏதோ ப்ளீஸ் நம்ம வேறு ஏதோ யூனிவர்ஸ்க்கு வந்துருக்கோம். கேராச்சு எப்போயுமே முன்னாடி இருக்குல்ல, இங்கே வந்துருக்கு கேராச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஓ நம்ம இப்போ வந்து ஏன்னா அது இத்தூண்டு இருக்கான். ஓ இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து எப்படி வளர, அதாச்சும் வந்து இங்கே குழந்தை என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து எடுக்க. அடப்பாய் கருப்பு பூனை நீ இன்னும் இங்கே இருக்க. ஓ இங்கே வா இவன் மாதிரி இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாச்சும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து குழந்தைய வந்து இவங்க ஒன்றும் வேறு ரோட் சைடு அதாச்சும் வந்து ஏதாச்சும் அம்மா அப்பா வந்து குழந்தைய வேண்டான்ருவாங்க. அந்த மாதிரி அம்மா அப்பா இருந்துவாங்களே, இவங்க வந்து குழந்தைய க்ளோன் பண்ணுறாங்க. அந்த கோட் படத்தில் வர மாதிரி க்ளோன் பண்ணுறாங்க குழந்தைய. அதாச்சும் வந்து இவனுக்கு என்ன பண்ணியிருந்துருக்கானுங்க, குழந்தைய இவனுக்கு வந்து உண்மையான அதாச்சும் வந்து ஒரு குழந்தை மான்ஸ்டராகி அனுப்புகிறோம்ல, அவனுங்களாம் வந்து உண்மையான குழந்தை கிடையாது, அவங்களாம் ஒரு க்ளோனு. அதாச்சும் அதனால எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து ஒரு குழந்தை வளரும் அப்படிங்க காமிக்கிறானுங்க. ஸோ அப்படி இப்படி தான் வளர்க்குறாங்க குழந்தைய. பார்த்தீங்கன்னா விதை போட்டு வளர்க்குறானுங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே அநியாயமாக தரலையாடா. இங்கே ஒரு பூனை இருந்துச்சு, எங்கடா போச்சு, என்ன காணோம். இந்த டோர் திறக்க முடியுது. ஸோ இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம எங்கே போகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்தா தண்ணி ஊற்றணும் கொடுக்கும். எப்போ இல்லைனா மான்ஸ்டாரா தம்பி இல்லைனா இப்படி வளர்றா. தம்பி பூதமாகவே வந்துடும் போல இருக்குது. தயவு செஞ்சு வளர்ச்சியை குறைச்சிக்கோ கொஞ்சம். ஃபீடு இவனா மலமாடு மாதிரி வளர்றாங்க மாட்டிக்கு. அப்பா வளர்ந்துட்டாங்கீஸ். அப்பா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க தம்பி. இன்னும் கொஞ்சம் இப்படி முறைச்சி பார்க்குற அடிவன் மூஞ்சி கொடு பாருங்க. அப்பா போட்டு இடத்த என்ன பண்ணிட்டோம் பாருங்க தம்பி. இதான் கொஞ்சம் சரியில்லை, வேற என்ன பண்ணோம். அப்போ என்னாச்சு, அவ்வளோ பெருசாக மூஞ்சி வச்சுருக்கானுங்க. ஃபீட் பண்ணுமா நானாடா அவங்களுக்கு சாப்பாடு. ஸோ டிமாண்ட்ஸ் எவ்வளோத்தீங்க போடி. அதுக்கு சாப்பாடாக நம்ம போயிட்டோம் ஈஸ். அவ்வளோ நம்ம காலி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் இங்கே என்னது ரெவல்யூஷன் ரெவல்யூஷனாக புரட்சி தான். யுவர் ரிஃப்ளெக்ஷனா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம்ல கைஸ். இவனுக்கு வந்து கோட் படுத்துன மாதிரி குழந்தையெல்லாம் க்ளோன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குது தெரியுமா, இலைய தளபதி அது மாதிரி தான் கைஸ்.
தளபதி அப்படியே வந்து அந்த கோட் படத்தில் வந்து என்ன விஜய் அதாச்சும் காந்தி அழிக்கிறதுக்கு தானே வந்து க்ளோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே க்ளோன் பண்ணுவாங்க. உடனே வந்து இவன் சொல்லுவான், யூ ஆர் குட் டு கோ மொட்டை ராஜேந்திரன். எப்போன்னு சொல்லுங்கள் மொட்டை சொல்லுங்கள், யூ ஜஸ்ட் கீப் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் என்னதுடா அது? இல்லை இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னங்க இதில் புதுசு டப்பாலாம் இருக்குது. என்ன டப்பா இது சார்? என்ன டப்பா சார் இது? இது எப்படி நான் திறக்கணும்? என்ன கோடெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க தம்பி? கோடு போட்டு வச்சுருக்கீங்க, தப்பு. இங்கே என்ன பண்ணுங்கன்னது கங்க்ராச்சுலேஷன்ஸாக தலைகளை போட்டு வச்சுருக்கானுங்களா? ரைட்டரா இதெல்லாம் ஒரு மாதிரி தலைகளை மாறி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கோடு கண்டுபிடிக்கணும். வந்து கோடை அங்கெல்லாம் போட்டு அங்கே ஒரு கோடு போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம அந்த கோடை வந்து இதில் போடணும் போல இருக்குது. இங்கே இருக்குது அந்த கோடு. இந்த கோடு இங்கே இல்லை. இதுவாக அந்த கோடு அந்த இருக்கு கோட். ஒரு கோடு போட்டோம். இன்னொரு கோடு பார்த்தீங்கன்னா அந்த இந்த சைடு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு கோடு எங்கடா இருக்குது தம்பி? இளைய தளபதி அது மாதிரி தான் இருக்குது. க்ளோன் பண்ணுறாங்க குழந்தைங்கள. நான் இங்கே தேடிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு கோடு கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஒரு கோடு மட்டும் ரேண்டமாக போட்டுக்காங்க சமாளிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு கோடு கண்டுபிடிச்சோம். ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிளில் வந்து 2 கோடு போட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரையாங்கிளுக்கு பட்டடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம ரேண்டமாக போட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ இது கிடையாது. அந்தோ நம்ம என்னடா இந்த மாஸ்க் அந்த பேய் தானே போட்டுருந்துச்சு. ஒரு பேய் அடிக்கடி நம்மளை பார்க்கலாம். அந்த பேய் தான் போட்டுருந்துச்சு. ஓ இப்போ இந்த மாஸ்க் நம்மளும் போடுறோமா? ஏன்டா என் மாஸ்க்கே இந்த கெட்டவங்க மாஸ்க் என்ன போட வைக்கிறீங்க? என்னையும் குழந்தைய க்ளோன் பண்ண வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போடுறா இளைய தளபதி. இங்கே பாருங்க, நம்மளும் பேய் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நம்மளும் பேய் ஆகிட்டோம். என்னடா அது? ஸோ நம்மளே அதாச்சும் ஒரு ரிஃப்ளெக்ஷனை நம்மளே பார்த்துக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ என்னது அது? கண்ணாடிக்குள்ள இருந்து வரான். ஸோ இப்போ என்னோட புதுசாக இருக்குது ரெவல்யூஷன் யூ ஆர் ட்ரூத். ஃபஸ்ட்டு என்ன காமிச்சாங்கன்னா இஸ் க்ரோத். அதாச்சும் அவன் எப்படி வளர்றான்னு காமிச்சாங்க. அடுத்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளே பார்த்துக்கிறோம். இப்போ ஏதோ ட்ரூத் கண்டுபிடிக்க போகிறோமா? ட்ரூத் நம்மளோட உண்மை. ஸோ நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா வந்து த கிங் ட்ரீ த லாஸ்ட் ரிவீல்டு. ஸோ இதில் தான் வந்து குழந்தைங்களோட அந்த விதை மாதிரி சின்ன குழந்தை சின்னதாக இருந்தால ஸோ இந்த மாதிரி அடப்பா இல்லைனா இங்கே டெலபோர்ட் பண்ணி விட்டானுங்க. இது டெத்ரான் டே ரெவல்யூஷன் தான் போட்டிருக்கு. என்ன டேட் போடல. ஸோ இங்கேயும் வந்து அந்த டே போடவே இல்லை. இன்னும் இன்னொருத்த அங்கே உட்காந்துருக்கான். உனையும் யாரோ தத்தெடுக்கிறாங்களேண்டா. எந்த அறிவறிடாது இவனை போய் தத்தெடுக்கிறது. ஸோ எவன் தெரில பாவம் அவன். இன்னும் அதெல்லாம் இடத்த இப்படி பழத்தி வச்சுருக்கீங்க தம்பி. ஓ மேலே ஒரு டேபிள் அடிச்சு விட்ருவோம். சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? லேபிள் அடித்த உடனே சிரிக்கிறானுங்க. சொன்னா உங்கள் மேலே லேபிள் அடிச்சா சிரிக்கிறீங்க. எனக்கு அப்படியே மூஞ்சி அப்படியே நியூஸ் பேப்பர் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இவன் மேலே லேபிள் அடிச்சா சிரிக்கிறானா பார்ப்போம். சிரிக்கிறாங்க. சிவனு சிரிக்கிறான் லேபிள் போட்ட உடனே. எல்லா தடவையும் வந்து இந்த மாதிரி குழந்தை விற்க போகிறோன்னா நம்ம வந்து அதை தூங்கி இருக்கும் அந்த குழந்தை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய லேபிள் அடிச்சு விட்டோம். ஸோ உள்ளே போட்டுரும். இவெல்லாம் வருத்தப்படுவான் தம்பி. அவனுங்களாம் பாய் சொல்லிக்கோங்க. இது டிஸ்பாச் ஃபெயில்டா. போடு ஓப்போ இல்லடா இப்படி மாறிட்டான் அவன். பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து யூ காட் இமெயில்னு போட்டிருக்கு. ஸோ இது ஆட்டோ மெசேஜா? நீ ஏன்டா இங்கே வந்து பாமா? இங்கே பாருங்க, கண்ணா பூச்சி ரேரே அது மாதிரி விளாண்டுட்டு இருக்கான் பாருங்களேன். இது எம்ப்ளாய் 225 உன்னோட டிஸ்ட்ரிபாச் ஃபெயில் ஆயிடுச்சு பிகாஸ் ஏதோ பிரச்சனையா, அதனால் வந்து நீயே அந்த குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு. அது இப்போ தானே பேயாவே மாறி இருக்காங்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போ பூதம் போடுது இப்போ அவங்க பேயா மாதிரி முழு பேயா மாதிரி போட்டான். இன்னொன்னா நம்ம கூட இந்த கம்ப்யூட்டர் வந்து ரிப்பேர் ஆகிருச்சான். அதனால் இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பிகான் அதாச்சும் இப்போ வந்து அவன் இப்படி போனானா, அதனால் இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் இந்த ஹேட்சை. ஸோ அது உள்ளே எப்படி உள்ளே ஒரு ரூமே வச்சுருக்கீங்க. அடப்பாவீங்களாண்டா உள்ளே ஒரு ரூமே வச்சுருக்கானுங்க பாருங்களேன். இது டோர் எப்படி இதுனா இங்கே டோர்லாம் வச்சுருக்கானுங்க. பின்னாடி ஒரு ரூமே வச்சுருக்கீங்க. இங்கே ஒரு கேர் ஆச்சுங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் கேர் ஆச்சுன்னா இதுதான் போல. ஏதாச்சும் அங்கே உள்ளவங்க வந்து இதில் வைப்பானுங்க போல இருக்குது. இங்கே யாரும் வேலை பார்க்குறானுங்க. ஸோ இங்கேயும் யாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது உறுதி. ஸோ யாருன்னு தான் தெரியல, யார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம போவோம். இன்னது கரெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன். நம்ம இப்போ எந்த ரூமுக்கு போனோம்? ரெண்டு ரூமுமே லாக்கில் தான் கீஸ் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் இது இப்போ நம்ம புதுசாக ஒன்றுமே போடாத டோரில் தான் போகிறோம். அங்கே என்னடா இருக்குது? இல்லை லைப்ரரி. அங்கே என்ன கீஸ் இருக்குது?
ஓ நம்ம இப்போ லாக்டவுன் இருந்தது அப்ரூவ் ஏரியா அதாச்சும் வந்து இப்போ நம்ம வந்து இது ஆஃபீஸ், இது வந்து ஒரு ஆஃபீஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இடம் கிடையாது, பாஸிங் ஏதாச்சும் வந்து அந்த க்ரௌன் சைல்டு கேர் கண்டுபிடிச்சிருப்பாங்களா அவங்களோட ஆஃபீஸு நம்ம உட்கார போனதில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதோ க்ரௌன் சைல்டு கேர். ஸோ நான் அது வந்து இது நம்மளோடது கிடையாது, ஓஎஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட கிடையாது, இந்த இவனோடது. இதெல்லாம் ஒரு ஓஎஸ் ஆடா, க்ரௌன் ஓஎஸ் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொசீட். உங்கள் பேர் என்னதுன்னு கேட்குறாங்க. நம்ம பேர் என்னதுன்னா நம்ம பேர் என்னது எனக்கே தெரில. இது அந்த பாஸோட பேர் தான் கேட்குறாங்க. நான் பாஸோட பேர் கேட்டிங்கன்னா எனக்கு எம்ப்ளாயி 225 பற்றி போட்டிருக்கு. ஸோ என் பேர் எங்கே கேஸ் போட்டிருக்கு, பேர் எங்கே இருக்குது, நீங்கள் ஒரு பேர் போட்டிருக்கு. ஸோ என்னடா பண்ணுறேன் எங்கடா இப்போ இங்கே போய் உட்காந்து தொலைச்சிருக்கோம் பாருங்களேன். ஸோ இங்கே என்ன பேர் போட்டு ஏதோ பேர் வந்தது அம்ப்ரேஸ் அன்டேஜேன்னு என்னமோ போட்டிருக்கு. இது அம்ப்ரேஸ் அந்த அம்ப்ரோஸ்னு போட்டிருக்கு. அது வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் யூர் ரீசர்ச், நீங்கள் எதுக்கு ரீசர்ச் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து என்ன இங்கே இதெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் பற்றி தான் போட்டிருக்கு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு செடின்னு தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு செடி மாதிரி தான் பண்ணுறானுங்க. அதனால் செடின்னு வந்து பிளான்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து செடின்னு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். செடி இல்லை, பிளான்ட்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன போட்டிருக்கு அதில் ஸ்டார்ஸ் பற்றி போட, எனக்கு தெரிஞ்சு பிளான்ட்ஸ் தான் நினைக்கிறேன். இது ஸ்டார், வாட் இஸ் யுவர் ஸ்டார் சைன். இந்த ஸ்டார் சைன் பற்றி எனக்கு தெரியாது கீஸ், எனக்கு வந்து தெரியாது. ஸோ இன்வாலிட் ஆன்சர். ஸோ நம்ம பேர் வந்து அம்ப்ரோஸ், அது உறுதி. நம்மளோட ரீசர்ச் இதுன்னு எனக்கு சரியாக தெரில. நான் யூடியூப்பில் பார்த்துட்டு வரேன். ஸோ மக்களே நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேர் என்ன கேட்கலாம். நம்ம பேர் வந்து ஆம்ப்ரோஸ், அதை நான் அதில் பார்த்தேன். இன்னொன்று நம்மளோட ரிசர்ச் பார்த்திங்கன்னா வந்து பிளான்ஸ் தான். ஸோ நம்மளோட வாட் இஸ் அவர் யுவர் ஸ்டார் சைன், ஏதாச்சும் நம்மளோட ஸ்டார் சைன்னு கேட்குறாங்க. நம்மளோட ஸ்டார் சைன் பார்த்திங்கன்னா வந்து ஓத் பிரேக்கர் தான், ஓஎத் பிரேக்கர். எங்களை யார் வந்து நாங்கள் இந்த மாதிரி குழந்தைய க்ளோன் பண்ணி அதை மான்ஸ்டர் ஆக்குறது, மான்ஸ்டர் ஆகி உலகத்துக்கு அனுப்புறதை யார் தடுக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அது எங்கே மென்ஷன் இருக்கும், இவன் தான் அதை பண்ணிட்டு வந்து மாஸ்க் தட் ஒன்ஸ் பிக் பிளிண்டட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டாவது அவன் பேர் என்னது டாக்டர் நிக்கோலாஸாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் நிக்கோலாஸ் இருக்கான். நிக்கோலாஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட் 3ல் பார்த்தீங்கன்னா அவனை எதுக்கு இங்கே கொண்டு வந்த அப்படின்னு வந்து கேட்டிருப்பான். இவன் தான் கடைசியில் அவன் மூஞ்ச மட்டும் கிழிச்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவன் தான் நம்ம கடைசியில் காப்பாற்றிருப்பான். அவன் தான் வந்து இந்த பேபி க்ளோனிங்கை பார்த்திங்கன்னா நிறுத்த ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஸோ கண்டிப்பாக நிக்கோலாஸ் தான் வந்து இதை அதை வந்து இதை நிறுத்தலான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் தான் இருக்கும். ஸோ அவன் தான் அவங்களால ஒரு மரத்தை பார்க்க முடியாது. நம்ம ஒரு பேச்சுக்கு எஸ் போட்டுரும். ஸோ நம்மளால் வந்து ஆக்சஸ் கிராண்ட் பண்ண முடியுமா இமெயில். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அட்மின் ரெக்வஸ்ட் நம்ம வந்து லாக்டவுனை வந்து என் பண்ணுறது கேட்குறாங்க. ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக வந்து லாக்டவுனை பார்த்திங்கன்னா என் பண்ணிட்டோம். இதுதான் ஏதோ கொரோனா லாக்டவுன் மாதிரி கீஸ் நமக்கு தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த ட்ரீ இப்போ வந்து அந்த மரத்தை பற்றி ஒப்போடி இதோட 3 பேர் இருக்குது, இங்கே ஒரு குழந்தை இருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து லாக்டவுன் க்ரௌன் சைல்டு கேர் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். என்னடா நடக்குதாங்க, ஐயோ உனக்கு எப்படி போகிறது. தம்பிங்களா பயமுறுத்தாதீங்களா, இது திறக்க முடியுது. நம்ம பாருங்கள் அந்த குழந்தை நம்மளே, ஆனால் நம்மளே தான் பார்க்குது. அந்த பேய்களாம் நம்மளை பார்க்கலாம், அந்த குழந்தை நம்மளே எப்போ அது ஏதோ கண்டு மாதிரி இருக்குல்ல. அந்த டோர் ஹேண்டில் ஏதோ கண்டு மாதிரி இருக்குது. நான் பயந்துட்டு என்னடா எவ்வளோ நிற்கிறானோ பயந்துட்டேன் எப்போ. ஸோ பயங்கரமான இதே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. வம்புக்குனே ரெடியாக பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம விட அங்கே ஏதோ பிரம்மாஸ் அதை என்ன சொல்லாத பிரகாச ஒளி இருக்காங்க. தம்பிங்களா இன்னும் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோமா, நம்ம குதிச்சிட்டோம். அடுத்து என்ன நடக்க போகுது, எங்கடா வந்திருக்கோம் நம்ம, அண்ணா எங்கிட்டா கூப்பிட்டு வந்துட்டானுங்க. எப்போ பயமாக இருக்குங்கண்ணா. இன்னது இந்த ட்ரீ இன்னும் ஒரே மரமாக இருக்குது. நான் புதுசாக பண்ணி வச்சுருக்கானு இவனுங்க. என்னதுடா அது, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில, ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இது யுவர் ஐஸ் ஆர் ஓப்பன் 225 ஸ்டெப். அதாச்சும் வந்து உன் கண்ணை நாங்கள் திறந்தோம், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சாங்க என்ன பண்ணுறோன்னு. எங்கள் கூட நீயும் வந்து சேர்ந்துக்கோ, நாங்கள் பண்ணுறது அதாச்சும் வந்து நாங்கள் வந்து குழந்தைய க்ளோன் பண்ணுறேன், அதை நீயும் பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா அந்த மோசமான வேலையை பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம போகிறோம். ஸோ இது எவன்டா அது ரெட் கலரில் இருக்கான், எவன்டா அது ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ
என்னதுல அது இப்போ நம்மளும் ஜாயின் பண்ணணும் போல இருக்குது. ஸோ நம்மளும் ஜாயின் பண்ணிப்போம். ஸோ வந்து 225 நீங்கள் ஜாயின் பண்ண தெரியும் ஒரு எல்லோ பாத் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறாங்க. ஸோ 225 நீ வந்து எங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் முதல்ல வந்து என்ன நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் திறந்துட்டோம், நீ வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கூட அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி க்ளோன் செஞ்சு அது பிசாசை மாற்றி நிஜ உலகத்தை மாற்றி உலகத்தை நாசம் பண்ணணும். நான் நல்லவனை, நான் டாக்டர் டிக்கோலாஸோட சேர்ந்து உங்களை தடுத்து நிறுத்த போகிறேன்டா. தாரதி கதை திக்தோம். ஸோ என்ன நடக்க போகிறது தெரில. நீலாம் எடுக்கலாம் சைடில் நிற்கிறாங்க. அதுவே நான் இப்போ தான் நம்மளே தான் இங்கே பார்க்குறானுங்க, நம்மளே பார்க்குறாங்க. நமக்கு ஒரு ராஜா மரியாதை தராங்க நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரம் நம்ம போய் ஜாயின் பண்ணிப்போம். இப்போ வந்து 225 அதாச்சும் நமக்கு எப்படி தெரியுமா 450 பிளேயர் 456 மாதிரி வந்து 225 மாதிரி இருக்காங்க. ஸோ 225 நீங்களே ஜாயின் பண்ண இந்த எல்லோ பாத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண எல்லோ பாத்துங்கிற ரெட் கலர் லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மை டேவோட்டட் வந்து கிங் வந்து ஒன்று அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவன் அது பிளாக் கேட் அங்கே கிட்டே இருக்குது, அவனை அடிக்க போதா. ஸோ இங்கே இருந்தால் வந்து நாங்கள் குழந்தைங்கள்லாம் உருவாக்கி நிஜ உலகத்துக்கு அனுப்ப போகிறோம். அவங்க அனுப்பி நாங்கள் வந்து உலகத்தை வந்து அழிப்போம். அவங்க பாருங்க ஸ்பூனை வர சைடில் நிற்கிது, அது என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ வந்து அதை நாங்கள் வந்து உங்கள் உலகத்துக்கு நம்ம உலகத்துக்கு கொண்டு வருவேன். ஸோ டாக்டர் ஆர்காம் அவர் தான் வந்து ஏதோ பண்ணாருன்னு சொல்லுது கீஸ். ஸோ அந்த பூனை அப்படியே அடிச்சிருச்சு. இந்த கேட் வந்து என்னோட நம்பிக்கையான பாவி. இந்த கேட்டில் நான் ஆக்டோரில் எவ்வளோ நம்பினேன். இந்த பூனை தான் நம்மளை நம்புவோம். இந்த பூனை தான் வந்து நான் நம்புவேன், நம்மளை காப்பாற்றுறதை கூப்பிட்டு போனேன். இதுதான் வந்து அந்த இதோட வந்து உண்மையான அது வந்துட்டு ரொம்ப விசுவாசியான பூனை இது அதுக்கு. ஸோ வந்து நம்மளை யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து உலகத்தை ஆளலாம், நீ வந்து உலகத்தை ஆளலாம், நீ வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படி இடிக்குது. நீ வந்து எங்களை வந்து சேர்ந்துக்கோ. நத்திங் வில் சைலன்ஸ் இஸ் சில்ட்ரன். எப்பாச்சி பேக்கை காமிக்குது பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிங் அரைஸ் அந்த ராஜா வராரு அப்படிங்கிறாரு. ராஜா வரதானே என்ன பண்ணேன். அடுத்து என்ன நடக்க போகுது, லோடிங்னு போட்டானுங்க, முடிஞ்சிருச்சுடா ஆடை போட்டானுங்க. ஸோ எப்ளியோகினா இன்னும் புதுசாக ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்றும் முடியலை போல இருக்குது. ஸோ ஏய் நோ 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 அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் இன்னும் டாக்டர் நிக்கோலஸ் வந்து அந்த நல்லவன் நம்மளை காப்பாற்றுவோம். இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த இடம் தானே ஆக்ட் 3ல் ஒரு நியூஸ் நம்மளை வந்து அந்த 4 பாலை கலெக்ட் பண்ணுவாங்க. ஐயோ குழந்தை வர வருது. டாக்டர் நிக்கோலஸ் நம்ம வந்து நம்மளை போக சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இரு அப்படிங்கிறாரு. டாக்டர் நிக்கோலஸ் தான் நம்மளை காப்பாற்றுவார். சீக்கிரம்டா, நமக்கு இன்னும் டைம் இல்லை. டாக்டர் நிக்கோலஸ் நம்மளை தூக்குறாருன்னு நினைக்கிறேன். என்னது நம்ம நியூட்டு இங்கே இருக்குது, நியூட்டு வேறு இங்கே இருக்குது. நியூட்டு நமக்கு தெரியாது, ஏன்னா இது வேறு ப்ரொட்டாகனிஸ்ட் அந்த பேபி ஸ்டேர் தான் தெரியும். சரி இங்கே பாரு, இங்கே இந்த இடத்துல இருக்காத, நீ போயிரு அப்படிங்கிறான். ஸோ நம்மளை இப்போ என்ன அந்த நெவுட்டை வேறு எடுத்து வச்சிட்டான். ஸோ கெட் பேக் ஐயோ உப்போடிட்டோ கொடூரமாக இருக்கு பார்க்க 4 பேர் வர்றது. ஸோ நீங்கள் இருக்காத அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி அந்த போர்ட்டலுக்குள்ளே நீ ரெடியாக இருக்கியா, நம்ம வந்து இதை நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம குழந்தைய க்ளோன் ப்ரொடியூஸ் பண்ணி பேயா மாத்திர அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம இதை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ உயிரோட இருக்கிற டாக்டர் நிக்கோலஸுமே சொல்லுவோம் நல்லவங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் அன்லாக்கில் என்னதுடா ப்ளே டைம். ஸோ போங்கடா. ஸோ இன்னும் ஆக்ட் 5 ஒன்று வரும். ஸோ நம்ம வந்து ஆக்ட் 5 ஒன்று கண்டிப்பாக ஒன்று வரப்போகுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட் 4 முடியல. ஏன்னா அதில் என்ன காமிச்சிருந்தாங்கன்னா வந்து அந்த டாக்டர் வந்து இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த விட்டு போயிடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். வேறு ஒன்றும் பெருசாக காமிக்கல அதில். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அதாச்சும் வந்து இந்த ஆக்ட் 5 புதுசாக ஒரு அப்டேட்டில் வரும். ஸோ இதே ஒரு கிறிஸ்மஸ் அப்டேட் தான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். ஸோ பை.